அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் உங்கள் ஹபீப் ரஹ்மான் சோமாலியாவிலிருந்து. எப்படி இருக்கீங்க? இந்த சோமாலியா நாட்டை பற்றி ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். சோமாலியா நாட்டை பற்றி. முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் அமுக்குனீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுவோம். நம்ம இந்த மாடியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். அழகான தொம்மையாலியா. நம்ம எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் மனிதனுக்கு முதல்ல நிம்மதி தேவை. எவ்வளோ தான் காசு, பணம், வசதி, வாய்ப்புகள், வீடு, வாசல், சொந்த பந்தம்னு இருந்தாலும் மனிதனுக்கு அடிப்படையான ஒரு தேவை என்ன இருக்குதுன்னா, ஒரு நிம்மதி வேணும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற. இப்போ சமீபத்தில் நம்ம துபாயில் கூட பாருங்கள், ஆல் ஜுவல்லர்ஸு ஓனர் 14வது மாடியிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதை நம்ம இன்றைக்கி பேப்பர்லாம் பார்த்துருவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, மன அழுத்தம். ஒரு வகையில் மன அழுத்தம். இதுக்கெல்லாம் தற்கொலை ஒரு சரியான தீர்வாக இருக்காது. எதையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு நிதானமாக நடக்கணும். இந்த மாதிரி தற்கொலைகள் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வராது. முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி தற்கொலை பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த ஒரு பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்காது. இதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக விளக்கி சொல்லுது. எவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், என்ன உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தெளிவாக மனசில் வைக்க சொல்லுது. கொலையும் செய்யக்கூடாது, தற்கொலையும் செஞ்சக்கூடாது. அதுதான் இங்கே அடிப்படை பேசிக் மட்டும் பண்ணிக்க. இஸ்லாம் எண்ணத்தை பயங்கரமாக நம்மளுக்கு விளக்கி சொல்லுதுன்னா, பிறரை அனாவசியமாக கொலை செய்கிறதும் தப்புன்னு சொல்லுது, தன்னை தானே மாய்த்து கொள்ளுவதும் தப்புன்னு சொல்லுது. இந்த தற்கொலை பண்ணிக்கிட்டால் அந்த உலகத்தோட லைஃப் முடிஞ்சு போயிடும். திரும்ப இஸ்லாம் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை எண்ணத்தை நம்புதுன்னா, திரும்ப ஒரு மறுமை வாழ்க்கை இருக்குது, திரும்ப அல்லாஹ் நம்மளை எழுப்பப்படுவாங்கிற ஒரு மறுமை வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதனால் அந்த தற்கொலை விஷயங்கள்லாம் ரொம்ப குறையுது. இங்கே நம்ம பிரச்சனையை கண்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம். ஆனால் திரும்ப மறுமையில் நம்ம எழுப்பும்போது சுத்தமாக நம்ம நரகத்துக்கு தான் போய் சேருவோம்னு அல்லாஹ் தெளிவாக பதில் அளிக்கிறான். கொலையும் நரகத்துக்கு சேரும், தற்கொலையும் நரகத்துக்கு சேரும். தக்க காரணம் இல்லாமல் கொலை செய்கிற, காரணம் இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. 1000 பிரச்சனைகள் நம்மளை தேடி வந்தாலும் மனசை அப்படியே அல்லாட்ட அப்படியே தொழுது துவா செய்வோம். இஸ்லாமியர்கள் அதுதான். எவ்வளோ பிரச்சனைகள், என்னென்னமோ பிரச்சனைகள் எவ்வளோ இஸ்லாமியர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆள் சம்பாரித்து 5 பேர் குடும்பத்தில் இருப்பாங்க. 5 பொம்பளை பிள்ளையாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு நேரம் நிறையா பார்த்துருப்போம். இறைவன் மறைமுகமான வழக்கத்தை செய்கிறான். இறைவன் மறைமுகமான ஒரே ஆள் சம்பாரித்து 5 பேர் குடும்பத்தை காப்பாற்றுறான். நம்மளை பார்த்தா என்ன அவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியும். இறைவன் அதுக்கு உண்டான பறக்கத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பிரச்சனை என்னங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ காலங்கள் வாழ போகிறோம்? ஒரு 50 வருஷம், அதிகபட்சமாக ஒரு 100 வருஷம் வாழ்வோமாங்க. அந்த கஷ்டங்கள்லாம் ஓரமாக வச்சுட்டு எங்கேயாவது ஒரு 5 நிமிஷத்தில் மனசு நிம்மதியாக கொஞ்சம் வெளியில் போயிருங்க. சில பேர்கிட்ட நம்ம என்ன தான் பேசி ஜெயித்தாலும் ஜெயிக்க முடியாது. சில நேரங்களில் தோல்வி வந்துடும். அந்த தோல்வியை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. எல்லா இடங்கள்லையும் நம்ம அறிவாளி தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை யாருக்கிட்டேயுமே. சில பேர் நம்ம 10 பேர் பேசுவாங்க, அவங்க பக்கத்தில் நியாயமே இருக்காது, பேசுகிறது எல்லாம் அநியாயமாக தான் இருக்கும். நமக்கு பக்கம் நியாயம் இருக்கும். இருந்தாலும் சில இடங்கள்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணும். இப்படிங்களா? நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம தோற்றுட்டோம், நம்ம பின்னடைஞ்சிட்டோம்னு நினைக்காதீங்க. சில முட்டாள்கள் கூட்டத்தில் நம்ம அறிவாளின்னு நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு கதையில் கூட இப்போ கதைக்குள்ளே நான் படித்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்துக்கும் நாய்க்கும் ஒரு போட்டி ஒன்று வச்சாங்களாம். சிங்கத்துக்கும் நாய்க்கும் ஒரு போட்டி வச்சோன்னா எல்லாமே சிங்கத்து மேலே தான் கட்டுவாங்க. நம்ம சிங்கத்தினுடைய வேகத்தை பற்றி எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கிறனால பந்தயத்தில் கட்டுறவங்க சிங்கத்து மேலே தான் நிறைய பந்தயம் கட்டுறாங்க. சிங்கத்தான் இப்போ ஓட்டப்பந்தயத்தில் நல்லா ஓடும், நாய் ஓடாது அப்படின்னு ஓட்டப்பந்தயத்தில் பந்தயம் கட்டினாங்களாம். அப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பித்து கொடி தூக்குனதுக்கப்புறம் நாய் என்ன பண்ணுச்சுன்னா, அதுதான் ஃபஸ்ட்டாக ஓடி இருக்குது. சிங்கம் கூண்டை விட்டே வெளியில் வரலாம். சிங்கம் எப்படிங்க கூண்டை விட்டே வெளியில் வரல. அப்போ நாய் போயிட்டு திரும்ப சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான், என்ன உன்னை ஊருக்குள்ளே எல்லாம் சிங்கம் பெரிய சிங்கம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க,
நீ இன்னும் கூண்டை விட்டே வெளியில் வரலையே, நீ காட்டுக்கு ராஜாங்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க, நீ கூண்டை விட்டே வெளியில் வரலையே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ திரும்ப அந்த சிங்கம் அதுக்கு பதில் சொன்னிச்சான் நாய்கிட்ட, நான் சிங்கம்னு உலகத்துக்கு எல்லா மக்களும் தெரியும், என்னுடைய வீரம் என்னங்கிறதும் தெரியும், என்னுடைய பலம் என்னங்கிறதும் தெரியும், என்னுடைய வேகம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அதை கண்ட நாய்க்கு அதை தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னுச்சான். இது ஒரு புக்கில் படித்தது தான். இருந்தாலும் நம்ம அறிவாளிங்கிறது எல்லா இடத்துலையும் நிரூபித்து நம்ம வென்றணும்னு நினைக்கக்கூடாது. சில இடங்களில் மௌனமாக இருங்க. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இறைவன் இடத்துல போகிறீங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, புரியுங்களா, அமைதியாக இருங்க. மன நிம்மதிக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உங்கள் கடவுளை வேண்டிக்குங்க, அது கைகூடி வரும். இதுக்கு தற்கொலை ஒரு தீர்வான ஒரு விஷயம் இல்லை. எந்த ஒரு விஷயத்திற்கும் தற்கொலை ஒரு தீர்வு இல்லை. எவ்வளோ பேரை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கணும்னா, காதல் ஜோடிகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படித்து பாஸ் ஆகலை, காலேஜில் பாஸ் ஆகலை, அப்படி இது பாஸ் ஆகலை, இது பாஸ் ஆகுன்ட்டு சின்ன சின்ன வயசுங்கள்லாம் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி தற்கொலை பேப்பரை தொடர்ந்து தற்கொலை, டிவி பார்த்தா, மீடியா பார்த்தா தற்கொலை ஒரு முடிவே இல்லை. தற்கொலை ஒரு முடிவே இல்லை. அந்த நேரத்தில் நம்மளை அதை விட்டு எவ்வளோ லைஃப் இருக்குங்க. அடுத்த கட்டம் நம்மளை இந்த உலகம் நம்மளை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறோன்ட்டு இந்த உலகம் நம்மளை எதிர்நோக்கிக்கிட்டே இருக்குது. நம்மளை 2 பேர் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க, புரியுங்களா. நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களை இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் கெட்டது பண்ணாலும் உங்களை உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுவாங்க. நீ நல்லது பண்ணீங்களா, இந்த பையனை பற்றியாப்பா, எப்படி இருந்தாலும் எப்படி போயிட்டான் பார்த்தீங்களாப்பா, எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் கெட்டது செஞ்சாலும் உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. இப்படிங்க உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமும் இருக்குமா, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டேங்க, உங்களுக்கு ஃப்ரெண்டும் கிடையாது. இருந்தாலும் உங்களை 2 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் நல்லது செஞ்சு செய்ய அந்த பையன் அதை நல்ல பாடமாக எடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் கெட்டது செஞ்சாலும் அதை பாடமாக எடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கலாமா அப்படின்னு உங்களை பாடமாக எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் பிறருக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய நல்லதுகள் பிறர் பாடமாக எடுத்துக்குவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்கொலை ஒரு முடிவுக்கல்ல, அது ஒரு முடிவும் அல்ல. இந்த உலகத்தோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். தவிர அதுக்கப்புறம் என்ன பண்ண தற்கொலை, நம்ம பிரச்சனை நகர்ந்து போயிடுச்சுன்னு நினைப்போம். இப்போ ஒரு குடும்ப தலைவன் தற்கொலை பண்ணிக்கிட்டால் என்ன பண்ண போகுது? பிள்ளைகளை சேரும், மனைவி மக்களை சேரும். அந்த பிரச்சனை குடும்பத்தோட வந்துடும். உங்களால் சமாளிக்க முடியலன்னா குடும்பத்தில் இருக்க பெண்கள் எப்படி சமாளிப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி சமாளிக்கும்? குடும்ப தலைவனே அந்த பொறுப்பை சமாளிக்க முடியலன்னா பிள்ளைங்கள் மனைவிகள் எப்படி சம்பாதிப்பாங்க? ஒரு ஆம்பளையே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதனால் தற்கொலை ஒரு தீர்வு அல்ல, அடிப்படையாக ஒழுங்கிக்கிற ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தாங்க வந்தோம். இயற்கை நம்மளை இப்படியும் இந்த உலகத்தோடு விட்டுறாது. எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரும், எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவோம். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க போகல. உலகத்தில் படைத்த அத்தனை ஜீவன்களும் உயிரும் மரம் மட்டைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது தான். மனிதனோட வாழ்க்கை அதிகபட்சமாக போனால் 100 வருஷத்துக்கு மேலே தாண்ட மாட்டான். அதனால் தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. அவமானம், இன்பம், துன்பம் அதெல்லாம் நீங்கள் படிக்கட்டாக எடுத்துங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தால் அதெல்லாம் ஒரு படிக்கட்டாக அடித்து மிதித்து ஏறி போயிட்டே இருந்தீங்கன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.